தூங்கிட்டா இருக்காரு. அடக்கடவுளே. ஏங்க ஏங்க எழுந்துங்களேன். இங்க பாருங்க, எழுந்துங்க. ஏங்க ஏங்க தூரப்போ. இந்த விடிஞ்சிட்டு எல்லாரும் எழுந்தாச்சு. எழுந்துங்க, சிலிண்டர் வேற இல்ல. எழுந்துங்க. நான் விடியட்டுமா? ஆனா ஆயிட்டு போகுது, போங்க தூர. விடிஞ்சா விடியட்டுமா? மனுஷன் தூக்கத்தை பாரு. இப்போ உங்க அம்மா அங்கேருந்து வருவாவ ஆட பார்த்துக்கங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் எனக்கு வேணாம். காஃபி தூங்க விடுமா மனுஷனை கொஞ்சம். உங்கள் அக்கா வேற வந்திருக்காவ. உங்கள் அக்காவுக்கு காப்பி வேற போட்டு கொடுக்கணும்ல. நைட்டெல்லாம் தூங்க தானே செஞ்சிய. விடிஞ்சிட்டு இன்னைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்தலாம்ல. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிய? நான் மனுஷனை நிம்மதியாக தூங்க விடுறீங்களாம்மா? நைட்டெல்லாம் கொசுக்கடியில் நான் தூங்கவே இல்லை. இப்போதான் தூங்கினேன். கொஞ்ச நேரம் நான் படுத்துட்டு தான் எழுந்துவேன். போங்க எல்லாம். என்னமோ பண்ணுங்கப்பா, நான் போகிறேன். எழுந்து இவ்வளோ நேரம் ஆகுது, ஒரு காப்பி இல்லை ஒன்றும் இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலவா இன்னும் காப்பி போடாம. என்ன அடுப்பு தடுப்பில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? சும்மாதான் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். வெளியே போர் அடிக்குது, அதான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இல்லை காலையிலாவது ஒரு மைனி கறி வந்திருக்கா, ஒரு மாமியை கறி இருக்கேன், ஒரு காப்பி போட்டு எடுத்து வரணும்னு உனக்கு அறிவு இருக்காளா? உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம் ஜன்னல்ல. எனக்கும் காஃபி போட்டு வந்து கொடுக்க ஆசை தான். என்ன பண்ண? பால் இல்லை, சிலிண்டர் இல்லை. நான் என்ன பண்ணுவேன்? அதான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இல்லை வேடிக்கை பார்க்குற வயசா உனக்கு? நான் சின்ன பிள்ளை மாதிரி இப்போ தான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேங்க. வெக்கம் இல்லாமல். வேடிக்கை பார்க்குறதுக்கு எதுக்கத்த வயசு? அதுக்கெலாம் வயசு இல்லை. எப்போ வேணாலும் வேடிக்கை பார்க்கலாம். ஏன் இப்போ நீங்கள் வெளியே போறிய ஒரு பஸ்ஸில் ஜன்னலோரம் சீட்டு கிடச்சா வேடிக்கை பார்த்துட்டு வர மாட்டியே? அந்த ஜன்னலோரம் சீட்டுக்கு தானே ஆசைப்பட்டு உட்காருவியே. அதை மாதிரி தான். பேச்செல்லாம் நல்லா பேசுதெல்லாம். ஆனால் வேறு எதுவும் வேலை ஒழுங்காக செஞ்சிடாத. ஒரு பாலை வாங்கிட்டு வருவோம், வந்து ஒரு காஃபியை போடுவோம். அதெல்லாம் இல்லை, உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். உங்கள் மகன் அங்கே தூங்கிட்டு இருக்காரு. எழுப்புனா எழுந்த மாட்டுறாரு. என்னை தூங்க விடுன்னு சத்தம் போடுறாரு. நீங்கள் கடைக்கு போய் பால் வாங்க போனால் நீங்கள் சத்தம் போடுவீங்க. என் வீடு, நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் எல்லா சாமானும் வாங்கி போடுவேன், உன் இஷ்டத்துக்கு நீ போய் வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சத்தம் போடுவீங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி சத்தம் போட்டு சண்டை வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீலோத? நான் அதை மறக்கலை. நான் போக மாட்டேன். யாராச்சும் பால் வாங்கிட்டு வாங்க, நான் வேணா அடுப்பில் காப்பி போட்டு தரேன். வந்து சேர்ந்துருக்கா பாரு எனக்கு. இருல வாரேன். வாங்க வாங்க, பொறுமையாகவே வாங்க. இவ போனால் மட்டும் உங்கள் பையன் என்ன எழுந்துக்கவா போகிறாரு? படுத்து கிடந்து தூங்குறாரு, நீ உட்காந்து தூங்குவார் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் கக்கூசில் போனாருன்னா அரை மணி நேரம் ஆகும் வெளியே வர. போங்க போங்க, நான் நல்லா வேடிக்கை பார்த்துட்ருக்கேன் இது வரைக்கும். இல்லை ஏய் எந்திரிடா. டேய் மாறா எந்திரி, பால் வாங்கிட்டு வா. அக்கா வந்திருக்கா, படுத்து தூங்கிட்டு இருக்கா. இல்லை காது கேட்குதா இல்லையா? ஏமா இப்படி கத்திட்டு கிடக்கா? கொஞ்ச நேரம் தூங்க விடுமா, அமைதியா இருமா. அமைதியா இருக்குமா? இல்லை மணி 8:30, எழுந்து வேலைக்கு போனோம்ல, சீக்கிரம் எழுந்துல. 8:30 அடிச்சா மணி. சரி. என்னல உட்காந்துருந்து யோகாவா பண்ணிட்டு இருக்க காலங்கத்தில்? எழுந்து காப்பி வாங்கிட்டு வாப்போ. காப்பியா? கொண்டாமா. இல்லை பால் இல்லை, போய் நீ பால் வாங்கிட்டு வாப்போ. பால் நீ வாங்கிட்டு வந்ததான் காப்பி. காப்பி கொண்டாயன். எழுந்துல முதல்ல.